அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் திருவாய்மொழி அமுதம் என்ற தலைப்பில் பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்ற பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் அரும்பெறல் அடிகள், மத்துரு கடை வெண்ணெய் களவினில், உரலினிடாப்புண்டு, உத்திரம் உரலினோடு இருந்து ஈங்கிய எளிவே. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மாறாத பக்தி கொண்டு அடியவர்களுக்கு காட்சி தருகிறான். அதே சமயத்தில் பக்தி இல்லாதவர்களுக்கு அரியவனாகவும் இருக்கிறான். தாமரை மலரில் வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயார் விரும்பும் எம்பெருமான் இத்தகைய அரிய வித்தகனாக இருக்கிறான். பெறுவதற்கு அரிய எம்பெருமான் கிருஷ்ணனாக ஆயர்பாடியில் அவதாரம் செய்தபோது செய்த லீலைகளே இதற்கு உதாரணம். கடைந்தெடுத்த வெண்ணெயை திருடி உண்ணும் நவநீத சோரனாக தன்னை வெளிப்படுத்தினான். யசோதை இவனுடைய குறும்புகளை சகிக்காமல் தண்டிக்கும் விதமாக உரலோடு சேர்த்து கட்டி வைத்தாள். அதை அறுத்து கொண்டு போகும் ஆற்றல் இருந்தாலும் கூட மிக எளியவனாக அங்கேயே வளைய வந்து அழுத்தானே. அந்த எளிமை யாருக்கு வரும்? அதனால் அல்லவா அவனுக்கு தாமோதரன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. வயிற்றில் கயிறு கட்டிய தழும்பை உடையவன் என்பது இதன் பொருள். பக்தர்களுக்கு எளியவன், விரோதிகளுக்கு அரியவனென்பதை கிருஷ்ணா அவதாரத்தில் யசோதை தன்னை கயிற்றினால் கட்டிய போதும் தடுக்காமல், அதற்கு கட்டுப்பட்டு இருந்த எளிமையும், சகடாசுரனை ஒரே உதையில் அழித்ததும், பூதனையின் உயிரை பாலோடு சேர்த்து அருந்திய அருமையையும் எண்ணி பார்த்தால் ஆழ்வார் சொல்வது விளங்கும். பக்தி கொண்ட பாண்டவர்களுக்காக தேரோட்ட முன் வந்தான், அதே பகவான் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து நரசிங்கமாக வந்தான். தன்னை நிந்தித்த இரணியனை அழித்தான், பொறாமையால் தகாத பேச்சுக்களை பேசிய சிசுபாலன் தலையை உருளும்படி செய்தான். பக்தர்களுக்கு எம்பெருமான் எளியவன், தன்னை நம்பாதவர்களுக்கு அரியவன், பகைவர்களுக்கு கூற்றுவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை புரிந்து கொண்டு பகவானை சரண் புகுந்தால் நாம் ஆனந்தமாக வாழ்க்கையில் இருக்க முடியும்.